எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைங்க. அதை முன்னாடியே வீட்டில் சொல்லியிருக்கலாம்ல. ஏன்? பின்ன பொண்ணு பார்க்க வரதுன்னா சும்மா நினச்சிங்களா? சொந்தக்காரங்களோட கூட்டமாக போனால் தான் கெத்தாக இருக்கணுங்கிறதுக்காக 2 நாள் முன்னாடி அவங்க வீட்டுக்கு வர சொல்லி நான்வெஜ் எடுத்து போட்டு சிறுசுலேருந்து பெருசு வர எல்லாருக்கும் புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்து பூப்பழம் தொட்டெல்லாம் வாங்கி 10க்கு 2 வண்டி ரெண்டுக்கு எடுத்து வந்து இங்கே நிற்கிறோம். சாரிலாம் வேணாம். யோ, நான் ஒன்றும் சாரி சொல்ல வரலையா? முதல்ல அந்த கண்ணாடியை கட்டியா? ஆளும் கண்ணாடிக்கும் கிளம்பியா முதல்ல இங்கேருந்து. போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின். என்ன? வேற யாராச்சும் லவ் பண்ணுறீங்களா? தெரிஞ்சு மட்டும் என்ன பண்ண போகிறேன்? பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கங்க, நானே வீட்டில் சொல்லிடுறேன். இல்லைன்னா தேவையில்லாமல் இன்னொரு மாப்பிள்ளையை வர வச்சு செலவு இழுத்து விட்ருவீங்க. 2 வருஷம் எனக்கு வரைக்கும் இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. அப்புறம் என்னங்க பிரச்சனை? எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தானே இருக்கீங்க. அவங்கள கட்டிக்கிறதுக்கு சிங்கிளாகவே இருக்கலாம். எவனோ பயங்கரமாக விளையாண்டுருக்கான் போலே. இல்லை, இவ்வளோ கடுப்பாக பேசுகிற அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டான்ல, அதான் சொன்னேன். எங்க நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஏன் எல்லா பொண்ணுங்களும் தருதலையாகவே பார்த்து லவ் பண்ணுறீங்க? எங்களை மாதிரி நல்ல பசங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? ஏன் நீங்கள் யாரும் பண்ணது இல்லையா? ஏங்க நீங்கள் வேற. ஒரு பொண்ணுக்கிட்ட 5 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்கேனா இதோ அது உங்ககிட்ட தாங்க. சிரிச்சா க்யூட்டாக இருக்கீங்க. தேங்க்ஸ். எதுக்குங்க க்யூட்னு சொன்னதுக்கா? இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் சிரிக்கிறேன். ஏன்? வாழ்க்கையை வாழ ரொம்ப வெறுப்பாக இருக்குங்க. என்னை படைச்சோ மட்டும் என் கையில் கிடைக்கட்டும், அப்போ இருக்க அவனுக்கு. வாழ்க்கை வெறுப்பு இல்லாமல் இருக்கணும்னா நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், அதுவும் நமக்கு பிடிச்சவங்களோட. அப்படி இருந்தவன் தான் என்னட்டு போயிட்டானே. உலகம் ரொம்ப பெருசுங்க. அதில் ஒருத்தவங்களை ஏமாற்றிட்டாங்கிறதுக்காக வாழ்க்கையை வெறுத்துட்டா எப்படி? அவன் உங்களுக்கு சரியானவனாக இல்லாமல் கூட இருக்கலாம். நமக்கான லைஃப் பார்ட்னரை இந்த யூனிவர்ஸ் நம்ம கூட வந்து சேர்க்கும். அப்போது இந்த வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். பி பாசிட்டிவ். சரிங்க, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், கீழே போய் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? பொண்ணுக்கு என்ன பிடிக்கலையான்னு சொல்லிடுவேன். ஆனால் பொண்ணு அப்படி சொல்லலையே. புரியல. உங்கள் கூட பேசுகிற இந்த 5 நிமிஷத்துலேயே என் மனசு லேஸான மாதிரி ஃபீல் ஆகுது. லைஃப் லாங் உங்கள் கூடயே இருந்தால் என் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குன்னு தோணுது. யாருக்கு தெரியும், இந்த யூனிவர்ஸ் என்கிட்ட சேர்க்கக்கூடிய லைஃப் பார்ட்னர் நீங்களாக கூட இருக்கலாம். அப்போது கீழே போய் பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிடவா? நான் வரேன்.